வணக்க நண்பர்களே, கேரளா பெருந்தல்மண்ணா காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் வருகின்றார். அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் தமிழ்நாட்டு பெண் போல் இருக்கின்றது. அவருக்கு சானிடைசர் கொடுத்து உள்ளே அனுப்புகிறார்கள். உள்ளே சென்றவர் காவல் நிலையத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான PRO சாஜியை சந்திக்கின்றார். சாஜியிடம் தான் ஒரு ஜவுளி நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாகவும், கேரளா அரசு பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது தன்னுடைய பர்சில் இருந்த 10,000 ரூபாயும் தொலைத்து விட்டதாகவும், அதற்காக புகார் அளிக்க வந்திருப்பதாகவும் கூறினார். அதற்கு சாஜி புகாரை எழுதி தருமாறு கேட்டுள்ளார். பெண் புகார் எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாது என்று கூற, சாஜி ஏற்கனவே அங்கு இருந்த ஒரு புகாரை காட்டி இதை மாடலாக கொண்டு எழுத சொல்லியிருக்கின்றார். அதோடு பிற அதிகாரிகளுக்கு தகவலும் சொல்லியிருக்கின்றார். அந்த பெண்ணும் புகாரை எழுதி கொடுத்துள்ளார். சாஜி புகாரில் ஃபோன் நம்பரையும் எழுத சொன்னபோது, புகார் இருக்கட்டும், ஆனால் இதை வளர்த்து கொண்டே போக விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார். பெண் தமிழ்நாட்டுக்காரர் என்பதால் மலையாளம் தெரியவில்லை. அதனால் அவரிடம் சாஜி எளிமையான மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் உரையாடி இருக்கின்றார். மேலும் சாஜி கேரளா அரசு டிப்போவுக்கு ஃபோன் செய்து விவரங்களை எல்லாம் கூறுகிறார். ஆனால் அங்கிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பணத்தை தவிர வேறெதுவும் போகவில்லை என்பதால் பணத்தை யாராவது திருடியிருக்க வேண்டும், இல்லை என்றால் பணப்பை நழுவி கீழே விழுந்திருக்க வேண்டும் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் பெண்ணை அமர வைத்து நல்ல விதமாகத்தான் நடத்தியிருக்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுது எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் புத்திமதியும் கூறியிருக்கிறார்கள். இடையில் அந்த பெண் அனுமதி பெற்று பாத்ரூமுக்கும் போய் வந்திருக்கின்றார். தொடர்ந்து புகாரை பதிவு செய்ய போகின்றோம், ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல பெண் வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்கள் மீண்டும் வற்புறுத்த பெண் சொல்லியிருக்கின்றார், நான் ASPயாக முதல் முறையாக சார்ஜ் எடுக்க வந்திருக்கின்றேன் என்று சொன்னதை யாரும் கண்டு கொள்ளவில்லை. யாரும் நம்பிய மாதிரியே தெரியவில்லை. பக்கத்து இருக்கையில் அமர்ந்து இருந்த சாஜியிடம் எந்த அசைவும் இல்லை. பெண் மீண்டும், நான் ஹேமலதா IPS ASPயாக சார்ஜ் எடுக்க வந்திருக்கேன் என்று பெயரோடு சொன்னதும் சார்ஜி உட்பட எல்லோரும் அவசரமாக எழுந்து சல்யூட் அடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமலதா IPSக்கு முதல் முறையாக ASPயாக போஸ்டிங் பெருந்தல்மண்ணாவில் கிடைத்திருக்கின்றது. சார்ஜ் எடுப்பதற்கு முன்னால் காவல் நிலையம் எப்படி இருக்கின்றது, அங்குள்ள அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள், புகார் கொடுக்க வருபவர்களிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள சார்ஜ் எடுப்பதற்கு முதல் நாள் காவல் நிலையம் சென்றபோது நடந்தது தான் இதெல்லாம். சாதாரண தமிழ்நாட்டு பெண்ணாக புகார் கொடுக்க சென்ற தனக்கு சானிடைசர் கொடுத்து உள்ளே அனுப்பியது, உள்ளே சென்ற பிறகு உட்கார வைத்து பேசியது, மலையாளம் தெரியாத தன்னிடம் சாஜி எளிமையான மலையாளமும் ஆங்கிலமும் கலந்து பேசியது, தேவை என்றாலும் பாத்ரூம் போக கேட்டபொழுது அனுமதித்தது, பணத்தை தொலைத்ததற்காக புத்திமதி சொன்னது, மொத்தத்தில் புகார் அளித்தவரை மரியாதையாக நடத்தியது என்று எல்லோரையும் பாராட்டியிருக்கின்றார். குறிப்பாக PRO சாஜியை கைத்தட்டி பாராட்டியிருக்கின்றார். கேரளாவை கலக்கிய தமிழ்நாட்டு பெண் ஹேமலதா அவர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.